டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தற்போது சிஜேபியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நீட் தேர்வு வினாத்தாள் கசி உள்ளிட்ட விவகாரங்களை கண்டித்து தற்போது மறுபடியும் அவர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி இவங்க தற்போது போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். சிஜேபியினருடைய போராட்டம் மறுபடியும் தொடர்ந்து இருக்கிறது. இப்போது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க மூன்று முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா கட்சியினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதுதான் பிரதான கோரிக்கையா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் வினாத்தாள் லீக்கேஜ் தான். இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மூன்றாவதாக பாதிக்கப்பட்ட அந்த நீட் தேர்வில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கணும். இந்த மூன்று கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து அமைதியான முறையில் இன்று காலை போராட்டம் தொடங்கிச்சு. ஆனா பிற்பகல்ல இந்த போராட்டமே வன்முறையாக மாறிச்சு. கிட்டத்தட்ட 70-80 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற தகவலா இருந்தது. கைது செய்யப்பட்டு உடனே விடுவிக்கப்பட்டாங்க. உடனே எல்லாமே கலைஞ்சு போயிட்டாங்க. டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து பேரணியா பாராளுமன்றத்தை நோக்கி செல்லும் போதுதான் அந்த வன்முறை அப்படின்றது நடந்துச்சு. இந்த நிலையில் அனைவரும் அங்கிருந்து கலைக்கப்பட்ட புகைக்குண்டெல்லாம் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கலைக்கப்பட்டாங்க. மாலை ஓரளவுக்கு சாதாரண நிலை திரும்பிடுச்சு, இயல்பு நிலை திரும்பிடுச்சு அப்படின்ற ஒரு சூழல் உருவான நிலையில 7 மணிக்கு மேல் மீண்டும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் ஜந்தர் மந்தர்ல கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கூட்டமா சாரையா வந்து கொண்டே இருக்காங்க. போராட்டம் இரவு முழுவதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த பேச்சுவார்த்தை காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் சௌரவ் தாஸ் அவர்கள் ஜேபி நட்டா அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். 3 அம்ச கோரிக்கைகளை, அதாவது இப்ப சொன்ன 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினார். நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1.5 மணி நேர சந்திப்புக்கு பிறகும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாததால போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முடிவு செய்த காக்ரோச் ஜனதா கட்சியினர் தற்போது ஜந்தர் மந்தர் பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த திணறி வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றால் பாராளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடரானது தொடங்கி இருக்கிறது. நாளையும் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிற நிலையில எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக போலீசார் கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கார்கள். தற்போதுள்ள சூழலை மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவும் கூர்ந்து கவனித்து வருகிறார். நாளை இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இன்று நிலைமை அப்படின்றது அங்கு ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கிறது. வருண், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.
ஃபாலோ பண்ணுங்க.